பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். கோர்ட்டுக்கு வெளியே வக்கீல் நின்றுட்டுருப்பாங்க. ஏமா நீ இப்படி பண்ண, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்ல மாட்டியா, அப்புறம் நான் எதுக்குன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட போமா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து கதிரும் சரவணனுமே அரசியே திட்டுறாங்க. உன்னை யார் இந்த மாதிரி பண்ண சொன்னது, நீ பண்ணதுனால இப்போ உனக்கு யார் தியாகின்னு பட்டம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் திட்டுறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க நீ அவளை திட்டாதடா அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து குமாரோட வக்கீலுமே சொல்கிறாங்க அந்த பொண்ணு மட்டும் கேஸ் வாபஸ் வாங்கலைன்னா உங்கள் பையன் இந்நேரத்துக்கு ஜெயிலுக்கு போயிருப்பான், ஆயுள் தண்டனை அதிகமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே இருந்த குமார் உடனே போயிட்டு அரசிக்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிடு அரசி, நீ கேஸை வாபஸ் வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ என்னை ரொம்ப மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க குமார் போயிட்டு. அப்போ சக்திவேல் நினைக்கிறாங்க இவன் என்ன தான் பண்ணுறான், என் மானத்தை வாங்குறானே, கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் போயிட்டு ஒரு பொட்டச்சி காலில் விழுந்துட்டுருக்கான், நான் என்ன தான் பண்ணுறது இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ குமார் அரசிக்கிட்ட சொல்கிறாங்க நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன், நான் ஒரு பொண்ணை ஒரு பொண்ணாகவே மதிக்காமல் நான் உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் அரசி, என்னை மன்னிச்சிடு, நீ கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையெடுத்தும் கும்பிட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேல் தடுத்து நிறுத்தி ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற, என் மானத்தை வாங்குற, ஒரு பொட்டச்சி காலில் விழுந்து என் அசிங்கப்படுத்துகிற, உனக்கு சுத்தமாக அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் திட்டுறாங்க. எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கடா, உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே மாரியும் ராஜியோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ எங்கே இப்படி வராமல் போயிடுவியோன்னு ரொம்ப பயந்தண்டான்னு சொல்லிட்டு மாறி போயிட்டு குமாரை கட்டி பிடிச்சி அழுறாங்க. அப்பதாவும் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. நல்ல வேலை வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு. சக்திவேல் குமாரை வீட்டில் வந்ததும் திட்டுறாங்க. அசிங்கமாக இல்லாமல் அவமானப்பட்டுட்டு வந்திருக்கான், அதுக்கு அவன் ஜெயிலே களி தின்னுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்கிறாங்க. குமார் அதுக்கு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் அமைதியாக இருங்க, அவள் காலில் விழுந்தது தப்பே இல்லை, இன்னொரு தடவை விழ சொன்னால் கூட நான் விழுவேன், ஏன்னா நான் அவளுக்கு அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ராஜியோட அம்மா சொல்கிறாங்க என்ன தம்பி இவன் குமார் பேசுனதில் என்ன தப்பு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீ அவன் பண்ணது தப்பு தான், அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு வந்திருக்கீங்க இப்போ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா கடத்துனது தப்பு, ஆனால் பொண்ணு காலில் விழுந்தது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து சக்திவேல் சொல்லுவாங்க இந்த வீட்டில் அவன் மட்டும்தான் எனக்குன்னு இருந்தான், இப்போ அவனும் எல்லாம் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லுவாங்க. பாண்டியனோட வீட்டில் கோமதியுமே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்ல வேலை எப்படியோ என் அண்ணன் மகன் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தான்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டு பாண்டியன்கிட்ட ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. எனக்காகவோ இல்லை என் அம்மாக்காகவோ இல்லை அந்த குடும்பத்துக்காகவோ நீ யாருக்காக யோசிச்சிங்கன்னு தெரிலங்க, அதனால அண்ணா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அப்பத்தான் அங்கே வராங்க. அப்பத்தான் வந்ததுமே அங்கே ராஜியை பிடிச்சின்னு கட்டி பிடிச்சி அழுறாங்க. அரசியும் பிடிச்சி அழுறாங்க. அரசி என்னை மன்னிச்சிடுமா அந்த பையன் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இல்லை தான் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து பாண்டியன் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க என் 2 மகம் பண்ணது இல்லாமல் நீ தான்ப்பா எனக்கு நிறையவே பண்ணியிருக்க, ரொம்ப நன்றிப்பா, நீ எதுவுமே இன்ன வரைக்கும் மனசில் எதுவும் வச்சுக்காம நல்ல காரியமே எனக்கு பண்ணியிருக்க, இந்த சாகிற வயசுலேயே எனக்கு இந்த நிம்மதியை கொடுத்தப்பா, எனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க இந்த நன்றியெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, அரசிக்கு தான் சொல்லுங்கள், அரசி தான் இந்த முடிவை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஆகிடுது. எல்லாருமே அப்புறம் சந்தோஷப்படுறாங்க, அரசிக்கு மனசு இறங்கி இவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து அப்போ தான் போயிட்டு நீ இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க நீங்கள் பண்ண காரியத்துக்கு நன்றி கடனாக நான் என் மகன் 2 பேருமே உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், இது என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. கோமதியுமே அதை நினச்சி அரசியை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.